அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறாருங்க. இந்த பெயர்ச்சி நாள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதனால் தொழில், குடும்பம், பொருளாதாரம் அடிப்படையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக சிறப்பாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசுனா காலபுருஷ தத்துவத்தில் 9ஆவதாக வரக்கூடிய ராசி தனுசு ராசி. இது ஒரு பாக்கிய ராசின்னு சொல்லுவோங்க. காரணம் என்னென்னா, தனுசு ராசி தான் குரு பகவானின் அதிபதி ராசி. தனுசு ராசி தான் அக்னி தத்துவ ராசி. அப்படின்னா அக்னி தத்துவத்தில் அதாவது எரியும் தீபத்தின் ஒளி அப்படிங்கிறத விட அதாவது ஒரு யாகத்தின் ஒளின்னு சொல்லலாம். புனிதமானது இல்லைங்களா யாகம்? ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தில் ஒரு அக்னி யாகம் பண்ணுறோம்னா அது எவ்வளோ புனிதமானது. ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு அக்னி நம்ம ஒரு யாகம் பண்ணுறோம்னா அது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு புனிதமானதுங்க. அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தியும் ஒரு நல்ல சக்தியா அப்படின்னா ஒரு சுபட்சமாக உருவாகக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு அக்னி தத்துவ ராசி தான் இதாவது இந்த தனுசு ராசி. இப்படி இந்த தனுசு ராசிக்கு பல பெருமைகளை சொல்லிட்டு போகலாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பான ராசிங்க. ஏன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய ராசி, தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்க தெரியாத ராசி, அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணியே எத்தனையோ நன்மைகள் செய்தே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி. அப்படி பல விஷயங்களை நம்ம பெருமையாக சொல்லலாம். அது உண்மையான பெருமைகள் தான். அப்படி ஆனால் இப்போ ஏற்பட்ட ராசிக்காரரை நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் நினச்சி பாருங்க. ஏன்னா சில கிரக பயிற்சிகள் சாதகமாக இருந்ததுன்னா நாம் சாதாரணமாக இருந்தால் கூட ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துடலாங்க. அதே சில கிரகங்கள் பாதகமான நிலையில் இருந்தால் நிச்சயமாக நம்ம எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தால் கூட அடிமட்டத்துக்கு வந்துடுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சமுதாயத்திலையும் முன்னோர்கள் ரூபத்திலையும் நம்ம பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். வாழ்ந்தவங்களும் பெரிய ஸ்டாராக இருந்தவங்களும் அடிமட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அந்த கிரக அமைப்புகள் தாங்க. ஆமாங்க, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குது, சரிங்களா? இல்லாமல் இல்லை. ஆனால் அது சிலருக்கு சில சாதகத்தையும் சில நேரங்களில் சில பாதகங்களையும் உருவாகுது. அது இந்த கிரக சூட்சுமங்களை தான், இந்த நவகிரகங்களுடைய தன்மை தான். அப்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்த அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ நாளா? இந்த 1.25 வருஷமாக. அப்போது இந்த 1.25 வருஷமாக நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், சரிங்களா? உழைப்பு உங்ககிட்ட இருக்கும், ஆனால் உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றம் இல்லை. குறிப்பாக சொல்ல போனோம்னா எவ்வளோதான் நீங்கள் பாடுபட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்தாலும் உண்மையிலேயே சரியான தூக்கம் கெட்டு போச்சுங்க. தூக்கமே வரமாட்டேங்குதுங்க. எல்லாம் படுத்து யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கிறத தவிர நிம்மதியாக தூங்க முடியல. அத்தனை பிரச்சனைகள் எனக்கு இருக்குங்க. இப்படி தான் சொல்லுவீங்க தனுசு ராசிக்காரர். ஏன்னா 4ஆம் இடத்துல போய் சனி உட்காந்துருச்சு, அர்த்த அஷ்டம சனி. நிம்மதி கெட்டு போச்சு. ஏன்னா 4ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இதில் என்ன ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கரெக்டாக 8ஆம் இடத்துல போய் குரு உட்காந்து 9ஆம் பார்வையா அந்த 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு மாற்றமான நேரம் வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இந்த 5ஆம் அதிபதி செவ்வாய் போய் 6ல் உட்காந்துட்டார். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. 5ஆம் இடம்ங்கிறது என்ன? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அது மட்டும் கிடையாது, நம்ம குலதெய்வத்துடைய அருள் கிரகங்கள், அதாவது அருள் யோகங்கள் பெறக்கூடிய ஸ்தான பலமே அந்த 5ஆம் இடம் தான். அப்போ அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்காரும்போது எனக்கு ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாங்க. ஏன்னா இந்த செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் அதிபதியாகவும் வருவார். அப்போது 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்காரும்போது என்ன ஆகும்? கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ இது விபரீத ராஜயோகமும் இல்லைங்களா? அப்போ நிச்சயமாக ஏற்கனவே நம்ம அர்த்த அஷ்டமச்சனிலிருந்து ஒரு தெம்பு வந்தாச்சு, குருவின் உச்ச பலம் பெற்று. அப்போது இந்த நேரத்தில் செவ்வாயும் நமக்கு ஒரு அற்புதமான விபரீத ராஜயோகத்தை கொடுத்துட்டார். எப்போது? இந்த ஆகஸ்ட் இதை பண்ணிக்கணும், அதாவது இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும். அப்போ இந்த நேரத்தில் நமக்கு எது பண்ண முடியாமல் கால தாமதம் ஆகிட்டு இருந்ததோ அது திருமணமாக இருக்கட்டும். எத்தனையோ இடத்துல போய் பொண்ணு பார்த்தோம், மாப்பிள்ளையை பார்த்தோம். நாம் போய் பார்த்தவங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, ஆனால் நமக்கு ஆகலை.
பொருத்தம் நல்லா இருந்தாலும் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அது ஒத்து மேட்ச் ஆகலை. இப்படிலாம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்த விஷயம் இல்லாமல் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு திருமண வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா இதான் வாழ்க்கை அப்படின்னு நிர்ணயிச்சு மனசளவில் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு கமிட்மெண்ட்டில் கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? இல்லையா கட்டிய கணவனோ மனைவியோ குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. சம்பந்தம் இல்லாத சில பிரச்சனைகள் உருவாகி போச்சு. அந்த பிரச்சனை உருவானதுலேருந்து இன்றைக்கி பார்த்தோம்னா குடும்பத்தில் நிம்மதி கெட்டு போய் இன்றைக்கி வந்து ஒருத்தர் கண்ட பிடிக்காத அளவுக்கு ஆகிப்போச்சு. என்ன காரணம்னே தெரியலிங்க. அடுத்தவங்களாம் நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க. ஆனால் நாம் வந்து என்ன எல்லாமே வந்து இப்படி இருக்குதே அப்படின்னு நினச்சி அடுத்தவங்க நம்மளை பார்த்து பொறாமப்பட்ட காலம் போய் இன்றைக்கி அடுத்தவங்க முன்னால் காட்டிக்காமல் கௌரவத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொன்ன தனுசு ராசிக்காரருக்கு நிச்சயமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கசப்புகளை தீர்க்கக்கூடிய நேரம் மட்டும் இல்லாமல் தீர்தல் சரிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைய போகுதுங்க. இன்னொன்று பார்த்தோம்னா வீடு மண்மனை யோகம் சம்மந்தப்பட்ட ரீதி கண்டிப்பாக கைகூடி வரும். சிலருக்கு ஒரு இடம் இருக்குங்க, விற்கலாம்னு நினச்சேன், விற்கவே முடியல. சில கடன் பிரச்சனை இருக்குது, இது கொஞ்சம் விற்றுமனா அந்த பிரச்சனைகளை தீர்த்துட்டு ஒரு புதுசாக நம்ம ஒன்று தேவையான அளவுக்கு ஒன்று வாங்கிக்கலாம்னு நினச்சி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. 10 ரூபா போகிற பொருள் 8 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஆனால் அதாவது கொடுத்துடலாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அதுவும் முடிய மாட்டேங்குது. வர்றாங்க பார்க்குறாங்க, இன்றைக்கி நாளைக்குன்னா தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது. இது இடம் மட்டும் சொல்ல வரலிங்க, வீடாக இருக்கட்டும் இல்லையா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டும், ஆக மொத்தத்தில் நாம் வந்து என்னென்னா மன உளைச்சலுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு நல்ல பொருளாக இருந்தால் கூட அந்த பொருளுக்கு வேல்யூ இல்லாத அளவுக்கு போயிட்டுருக்குது இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. குடும்பத்தில் திருமணம் சம்மந்தப்பட்டது, ஒரு வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விசேஷங்கள் பண்ணலாம்னு நினச்சிட்டாலே சமீப காலமாக பண்ணவே முடிய மாட்டேங்குது. அதாவது நாம் போய் அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுத்தோம்னா அது ஓகே ஆகிடுது. ஆனால் நாம் பண்ணலாம்னு நினச்சோம்னா மாத கணக்கு வருஷ கணக்கு இப்படியே டிலே ஆகிட்டே போயிட்டுருக்குதுங்க. எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் டக்குன்னு செஞ்சு முடிப்பீங்க. தாராளமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக போகுது. இப்போது இந்த செவ்வாய் பயிற்சினாலிங்க இந்த செவ்வாய்க்கு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 6ஆம் இடத்துலேருந்து சொந்த தன் வீட்டையே தான் பார்க்குதுங்க. அப்போது விரைய செலவுகள்ங்கிறது இந்த பூமி சம்மந்தப்பட்டது சுப விரயங்கள் பண்ணலாம். அப்படின்னா சுப விரயங்கள் மட்டும் இல்லை, கிரைய யோகமும் பண்ணலாம். அப்போது சிலர் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்தேன், ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்குது, அந்த இடத்துல பிரச்சனை அது தீரவே மாட்டேங்குது. இந்த நேரத்தில் தீர்ந்துடும். முயற்சி எடுக்கணும், தீர்ந்துடும் அப்படின்ட்டு நம்ம இப்போ நான் பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதனால் இது வந்து தீரலையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இந்த நேரத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா கட்டாயமாக அது தீரும். அதுக்குண்டான அப்புறம் சட்ட சிக்கல்கள், அது அரசாங்க சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு போயிட்டுருக்குது. செய்யாத தப்பே பண்ணல, பழியை போட்டு நம்மளை சிக்க வச்சுட்டாங்க. சரிங்களா? அந்த பழியிலிருந்து மீண்டு வரதுக்கு நாம் செலவு பண்ணுறோம். ஆனால் செலவு பண்ணாலும் இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது. ஒரு நாள் பார்த்தா நமக்கு சாதகமாக இருக்குது, இன்னொரு நாள் பார்த்தோம்னா எதிரிக்கு சாதகமாக போயிட்டுருக்குது. இது என்ன தான் முடியும்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு, ஒரு உங்களுக்கு பக்கம் சாதகமான தீர்ப்புகள் உருவாக்கும். அது பூர்வீக சொத்தாக இருக்கட்டும், இல்லை டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்குகளாக இருக்கட்டும், இல்லை மறு வாழ்க்கை அமைக்கலாங்கிறவங்களுக்கு முயற்சி எடுக்கக்கூடியவங்களுக்காக இருக்கட்டும், எல்லாத்தோட வேலை வாய்ப்பு சம்மந்தமான சில நல்ல விஷயங்கள் நிச்சயமாக கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி. ஏன்னா செவ்வாய்ங்கிறது முருகருடைய அம்சம் ஆச்சுங்களா, அழகர் முருகருடைய அம்சம். அப்போ இந்த நேரத்தில் செவ்வாய் பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இயல்பாகவே திருச்செந்தூர் முருகர் தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அருளை பெறக்கூடிய ஒரு ராசி. அப்போ திருச்செந்தூர் போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்குது. அவ்வளோ தூரம் எப்படிங்க போயிட்டு வர்றது, இப்போ நேர காலம் நமக்கு சாதகமாக இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள், ஒரு நல்ல சூட்சுமங்கள் உருவாகக்கூடிய சந்தர்ப்பமான பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி. சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார் அடிப்படையில் நான் பலன்களை சொல்லியிருக்கிறேன், சந்திரனை ராசியை வச்சு சொல்லியிருக்கிறேன். அதே சமபலம் வந்து லக்னத்துக்கு முழு பலம் உண்டு. ஏன்னா சந்திரனுங்கிறது அதாவது உடல், லக்னங்கிறது உயிர். அப்போ எவ்வளோ ஒரு மாற்றங்கள், ஒரு இதோட முக்கியம் இல்லைங்களா லக்னம். அப்போது நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் லக்னத்துக்கு அந்த 12 பாவகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குதுங்கிறத விட செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் எவ்வளோ பலம் பெற்றிருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போது லக்னம் என்ன, தசா புத்தி என்ன நடந்துட்டு இருக்குது, அந்தரம் சூட்சுமம், இப்படி பல விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய முழு பலன்களும் ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே இருந்து நம்மக்கிட்ட பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு எண்ணம், ஒரு மனசு வந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி
பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 3 மட்டும் சொல்லுங்க. முழுமையான பலன்களை அற்புதமாக சொல்லுவோங்க. சரிங்களா? முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம், எதிர்காலம் இதை எப்படி நம்ம இந்த தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்யுங்க. தனுசு ராசி அன்பர்களுடைய எதிர்காலம், இனி வரக்கூடிய காலம் அற்புதமான காலமாக, சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஒரு முன்னேற்றமான எதிர்காலமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.